வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 13. எந்த மனுஷனும் எவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன்? மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு. யாராலே அன்றி அதிகாரம் இல்லை, தேவனாலே. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் யாராலே நியமிக்கப்பட்டிருக்கிறது? தேவனாலே. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் எதற்கு எதிர்த்து நிற்கிறான்? தேவனுடைய நியமத்திற்கு. துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறவர்கள் யார்? அதிகாரிகள். அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நன்மை. நன்மை செய்வதால் உண்டாவது என்ன? புகழ்ச்சி. அதிகாரிகள் எதை விருதாவாய் பிடிக்கவில்லை? பட்டயத்தை. நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரன் யார்? அதிகாரி. அதிகாரியானவன் தீமை செய்கிறவர்கள் மேல் எதை வர பண்ணுகிறான்? கோபாக்கினையை. கீழ்ப்படிவதி நிமித்தம் நாம் எதை கொடுக்கிறோம்? வரியை. யாவருக்கும் செலுத்த வேண்டிய எதை செலுத்த வேண்டும்? கடமையை. கனம் பண்ண வேண்டியவர்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். ஒருவரிடத்தில் ஒருவர் எந்த கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படக்கூடாது. அன்பு கூறுகிற கடன். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதை நிறைவேற்றுகிறான்? நியாயப்பிரமாணத்தை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வாக்கியத்தில் அடங்கியுள்ளது எது? கற்பனைகள். பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதது எது? அன்பு. அன்பு எதன் நிறைவேறுதலாய் இருக்கிறது? நியாயப்பிரமாணத்தின். எதை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று? நித்திரையை. நாம் எதை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும்? காலத்தை. விசுவாசிகள் ஆன போது சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் நமக்கு அதிக சமீபமாக இருப்பது எது? இரட்சிப்பு. எதன் கிரியைகளை தள்ளிவிட வேண்டும்? அந்தகாரத்தின். எதின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம்? ஒளியின். எவைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருக்க வேண்டும்? துர் இச்சை. யாரை தரித்து கொள்ள வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை.